புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்க்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரிவயல் கிராமத்தில் அமைந்து வீரமுனி ஆண்டவர் கோவில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு 83வது ஆண்டாக மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. ஓடக்கூடிய காலத்திலிருந்து பேரா உள்ள பந்தயம் வைரிவயல் தான் நடக்குது. எங்கெங்கே பந்தயம் நடக்குது, இன்னைக்கு லட்சக்கணக்கில் நடக்குது. அதெல்லாம் ஒரு பேர் கிடையாது. வருஷம் முடிவதனால சித்திரையில பந்தயம் அப்படின்னா வைரிவயல் தான் பேர் போன பந்தயம் நினைக்கிறேன். தென்மதுர குங்குமமா எங்க வைரிவயல் வீரனுக்கு வண்டி வண்டியா சிதனமா, எங்க வைரிவயல் வீரனுக்கு வண்டி வண்டியா சிதனமா. பையன் போகும். ஆனால் பையன் போனாலும் நான் பையன் சைஸாக போயிட்டு சைஸாக கொண்டாந்து முன்னாடி நான் ஒத்துரு. ஒரு சில மாடை போய் அடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த விசிலை ஓடிச்சுன்னா விசிலை போட்டு தாரகம்ப லேசாக கையில் வச்சோம்னா அடிச்சுவிடும். கணபதி ஒரு பந்தயத்துக்கு வர்றாருன்னா ஐயோ கணபதி மாடு வருது நம்மளுக்கு பிரைஸ் போயிரு அப்படின்ட்டு வேற பந்தயத்துக்கு போயிடுறாங்க. புதுக்கோட்டைக்கு எவ்வளவோ பெருமை இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள் விரும்புறதெல்லாம் நம்ம மாட்டு வண்டி பந்தயத்தை தான். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வைரிவயல் கிராமத்தில் தான் இந்த பந்தயம் நடந்துட்டு வருது. பந்தயம்னு வந்துட்டா களத்தில் புயல் வேகத்தில் சீறி பாயிற காளைகளும் வீரர்களும், அதே சமயத்தில் அங்கே விசில தெறிக்க விடுற மக்கள் கூட்டமும் தான். அந்த சம்பவத்துக்கு பேர் தான் ரேக்லா பந்தயம். வைரிவயல் கிராமத்தில் இருக்க ஸ்ரீ வீரமுனியாண்டவர் ஆலயத்தில் தான் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு இந்த ரேக்லா பந்தயம் நடக்கும். சித்திரை மாசத்துல முதல் புதன்கிழமை இந்த பந்தயம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தான் வைரிவயல் ஸ்ரீ வீரமுனியாண்டவருக்கு சந்தனக்காப்பு போடுவாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு கறி விருந்து போடுவாங்க. பல மாவட்டங்கள்ல இருந்து வரும் மாடுகளும் குதிரைகளும் ஊர் பொதுமக்கள் வீட்டில் தான் போட்டிக்கு தயார்படுத்துவாங்க. இதுல பெரிய மாடு, கரிச்சான் மாடு, கரிச்சான் குதிரை, நடுமாடு, நடுக்குதிரை, பூஞ்சிட்டு மாடு, பூஞ்சிட்டு குதிரைன்னு 7 பிரிவுகளா பந்தயம் நடந்துட்டு வருது. பல மாவட்டங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 300ல இருந்து 400க்கும் மேற்பட்ட குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டிகள் இந்த பந்தயத்துல கலந்துக்க வருவாங்க. விழா கமிட்டியார் சார்பாக சீட்டுக்குழுக்கள் முறை நடைபெறும். அதில் வீரர்கள் தங்கள் தேர்ந்தெடுத்த எண்களின்படி மாடுகளை அணிவகுத்து நிறுத்துவார்கள். பட்டாசுகள் தெறிக்க, அரங்கம் அதிர, சாட்டை சத்தத்துடன் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் சீரிப்பாயத் தொடங்கும். போட்டி நடைபெறும் இடம் முதல் கொடி வாங்கி திரும்பும் இடம் வரை 8 மைல் தூரத்திற்கு தொடர்ந்து மக்கள் கூட்டத்தினால் நிறைந்திருக்கும் சாலைகள்.
மாடுகளையும் குதிரைகளையும் அதன் தகுதிக்கேற்ப பெரிய மாடு சின்ன மாடு என பிரிப்பார்கள். இதில் அதிகபட்சமாக பெரிய மாட்டிற்கும் பெரிய குதிரைக்கும் 10 மைல் தூரமும், குறைந்தபட்சம் பூஞ்சிட்டு மாட்டிற்கு 5 மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். காலத்துல மாடை மறிச்சு ஓட்டுறது, ஆனா மறிச்சு ஓட்டினாலும் கஷ்டம் இல்லாம தந்திரமா ஓட்டணும். அதாவது ஒருத்தர் மறிக்கிறாங்கன்றக்கா வீம்பு பண்ணக்கூடாது. போட்டியின் எல்லையில் இறுதியாக வீரர்கள் கொடியை வாங்கி போட்டி தொடங்கிய முனைக்கு திரும்ப வேண்டும். அதில் வெற்றி பெறும் முதல் 3 காளைகளுக்கும் குதிரைகளுக்கும் பரிசுகளும் கேடயங்களும் பரிசு தொகைகளும் வழங்கப்படும். அப்போலாம் பரிசு சும்மா வேட்டி பந்தயம் 500 ரூபா 1000 ரூபா தான் பரிசு. நான் சின்னால மாடு 14 வயசுல ஓட்டும் போதெல்லாம் சும்மா 500 ரூபா வேட்டி பந்தயம் அது இதே ஓட்டுனது. அதுக்கு பின்னாடி தான் இப்போதான் தொகை கூட 1 லட்ச ரூபா வெள்ளித்தாரி கம்பு அது இதெல்லாம் இப்போதான். இந்த போட்டியில ஓ மாடு பெருசா இல்ல ஏன் மாடு பெருசான்னு பந்தயம் கட்டிட்டு வீரர்கள் மீசையை முறுக்கிட்டு பெருமையையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இந்த காளைங்களை ரேக்லாக்கு பழக்குவது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக சின்ன வயசுல சரியான காளைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை பக்குவமா வளர்த்துட்டு வருவாங்க. மாடுகள் அதிக தூரம் ஓட வேண்டும். அதுக்கு அதிக ஆரோக்கியம் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை முட்டை, கோதுமை, பருத்தி கொட்டை, தவிடு, குளுக்கோஸ் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கப்படும். வருஷத்துல 365 நாளும் தங்களோட காளைகளை வீட்டில் ஒருத்தரா வளர்த்துட்டு வருவாங்க. மாடுகளோட கால்கள் தார் சாலையில ஓடுறப்போ தேஞ்சிடக்கூடாதுன்னு லாடா அடிப்பாங்க. ரேக்லா பந்தயம்ன்றது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, மாடுகளை சரியா பராமரிக்கிறதுக்கான ஒரு போட்டி. இயற்கை விவசாயமும் நாட்டு மாடுகளும் தான் இவங்களோட பாரம்பரியமே. ரேக்லா பந்தயத்தின் மூலம்தான் நிறைய இளைஞர்கள் விவசாயத்திலையும் நாட்டு மாடு வளர்ப்புலையும் நிறைய ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ரேக்லா பந்தயம்ன்றது இந்த மக்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கா இருக்குது. முன்னோர்கள் காலத்துல இருந்து சித்திரை மாசத்துல இத 83 வருஷமா நடத்திட்டு வராங்க. இனியும் நடத்துவாங்க. இந்த மாடுகளோட லாட சத்தம் ஸ்ரீ வீரமுனியாண்டவர் காதுக்குள்ள ஒலிச்சுட்டே இருக்கும்.